நான் ஆட்சிக்கு வந்தா குடும்பத்துக்கு சுமார் ரூ. 5,000 தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஓடக்கூடிய எல்லா பஸ்லயுமே மக்கள் இலவசமாக பயணம் பண்ணலாம். வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை, விலையில்லா லேப்டாப், விலையில்லா இலவச செல்போன், இப்படி அடுக்கு அடுக்கா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்னா, எந்தெந்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றி தரப்படும். மக்கள் எல்லாருக்குமே விஜய் அவரு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகத்தின் அந்த தேர்தல் வாக்குறுதிய இப்ப விஜய் அவர்கள் தயார் பண்ணிக்கிட்டே இருக்காரு. விஜய் அவர்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த வாக்குறுதிய பார்க்குறப்ப, மக்கள் எல்லாருமே நிச்சயமா போட்டா விஜய் அவருக்கு தான்டா ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரியான தேர்தல் வாக்குறுதிய இப்ப விஜய் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் தயார் செஞ்சிருக்க இந்த தேர்தல் வாக்குறுதி அத பார்க்குறப்ப அதிமுகவாக இருக்கட்டும், இல்ல திமுகவாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே நிச்சயமா இப்படிப்பட்ட தேர்தல் வாக்குறுதிய யாராலயுமே நிறைவேத்த முடியாது. மக்களுக்கு நிச்சயமா செஞ்சு தரவே முடியாது. அப்படிப்பட்ட தேர்தல் வாக்குறுதிய விஜய் குடுக்குறாரு அப்படின்னு, இவங்க எல்லாருமே விஜய் அவர விமர்சனம் பண்ற மாதிரியான தேர்தல் வாக்குறுதிய தான் இப்ப விஜய் அவர்கள் தர இருக்காரு. விஜய் அவருடைய தரப்பு அப்படிப்பட்ட தேர்தல் வாக்குறுதி தான். விஜய் அவர் இப்ப களம் காணப்போற 2026 சட்டமன்ற எலக்ஷனுக்கான தேர்தல் வாக்குறுதிய இப்ப விஜய் அவர்கள் தரப்பு தயார் பண்ணியிருக்காங்க. அந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாமே என்னென்ன? முக்கியமா எதுக்காக விஜய் அவர்கள் இந்த எலக்ஷனுக்காக அவர் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ரிஸ்க்கான ஒரு வாக்குறுதிகள ரெடி பண்ணி மக்களுக்கு தர இருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய தரப்புக்கிட்ட இருந்தே வெளியாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திமுக அவங்க ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை அப்படின்னு மாசம் மாசம் பெண்கள் எல்லாருக்குமே ரூ. 1000 குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இத அப்படியே நான் ஆட்சிக்கு வந்தா, அதாவது அதிமுக அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, ரூ. 2000 மக்கள் எல்லாருக்குமே உரிமை தொகை தரப்படும் அப்படின்னு நேத்தே எடப்பாடி பழனிசாமி அவரு அந்த வாக்குறுதிய குடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நகரப்புற பேருந்துகள்ல பெண்கள் மட்டும் தான் இதுவரைக்கும் இலவசமா திமுக ஆட்சியில பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, பெண்களோட சேர்த்து ஆண்களும் நகரப்புற பேருந்துகள் எல்லாத்துலயுமே மக்கள் இலவசமாகவே பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த திட்டத்தையும் எடப்பாடி நேத்து அவரு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாரு. அவங்களுடைய முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியாக இத எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. அதேபோல இந்த பக்கம் திமுக அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க அரசு வேலை ஒவ்வொரு வீட்டுக்கும் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவரும் நேத்து இந்த வாக்குறுதிய ஒரு தேர்தல் எலக்ஷன் வாக்குறுதி மாதிரி வாயில ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதிமுக, அதேபோல திமுக இவங்க 2 பேருடைய இன்னும் அதிகாரப்பூர்வமான தேர்தல் அறிக்கை வெளியாகல. அது வெளியாச்சுன்னா, இன்னும் விஜய் அவரே வியக்கக்கூடிய அளவுக்கு நெறைய தேர்தல் அறிக்கை நிச்சயமா திமுக அள்ளி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதேபோல இந்த பக்கம் அதிமுக அவங்களும் தேர்தல் வாக்குறுதிகள மக்கள கவர்ற மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேரையுமே அடிச்சுட்டு விஜய் அவருக்கு மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைய விட, விஜய் அவருடைய அந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக ஒரு சக்தி வாய்ந்த தேர்தல் அறிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு இப்ப விஜய் அவர்கள் இந்த முடிவ அவரு எடுத்திருக்காரு. இதுல கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் 10 பேர் கொண்ட ஒரு குழுவ அவரு அமைச்சிருந்தாரு. அந்த 10 பேரும் விஜய் அவருடைய அந்த தமிழ்நாடு சுற்றுப்பயணம் அந்த பிரச்சாரத்த அமைக்கிறதுக்கான வேலையில ஈடுபடுறது மட்டுமில்லாம, மக்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு, அவங்க எல்லாருமே ஆசைப்படுறது என்ன அப்படிங்கிறத கண்டறியிற வேலையும் அவங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதனால மக்கள் எல்லாருமே நேரடியாக அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, விஜய் அவருடைய அந்த 2026 தேர்தல் அறிக்கைய விஜய் அவர்கள் தயார் பண்ண இருக்காரு. இதுல மிக முக்கியமாக மாசம் மாசம் ரூ. 1000 திமுக, ரூ. 2000 அதிமுக அப்படின்னு அவங்க தந்துகிட்டு இருக்காங்க. இத அடிக்கிற மாதிரி கண்டிப்பா விஜய் அவருடைய அந்த தேர்தல் வாக்குறுதி இருக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பு அவங்களே நினைக்கிறாங்க. இதனால மாசம் மாசம் மகளிருக்கு ரூ. 3000 அப்படி இல்லைன்னா, பண்டிகை நாட்கள்ல பண்டிகைய கொண்டாடுறதுக்காக குடும்பத்துக்கு ரூ. 5000 அதாவது தீபாவளி, பொங்கல் அப்படி பெரிய பண்டிகை கொண்டாடுறதுக்காக மக்களுக்கு உரிமை தொகை அதாவது குடும்பத்துக்கு ரூ. 5000 அப்படி இல்லைன்னா மகளிருக்கு ரூ. 3000 அப்படிங்கிற இந்த 2 திட்டத்துல ஏதாவது ஒரு திட்டத்த விஜய் அவர்கள் செயல்படுத்த இருக்காரு. இதுல திமுக மகளிர் அவங்க எல்லாருக்குமே இலவச பேருந்து. இப்ப அதிமுக அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, ஆண்கள் அவங்களும் இலவசமா பஸ்ல பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டத்த நேத்து எடப்பாடி அவரும் சொல்லியிருந்தாரு. இப்ப விஜய் அவர்கள் இந்த 2 திட்டத்தையுமே உடைக்கிற மாதிரி
ஆண்கள், பெண்கள் அதேபோல தமிழ்நாடு முழுக்க புறநகர் பேருந்து மட்டும் இல்லாம, மாவட்டம் வாரியாக போற பேருந்துகள்லயுமே பெண்கள், ஆண்கள் 2 பேருமே இலவசமாக பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டத்தையும் விஜய் அவர்கள் கொண்டு வர இருக்காரு. ஆனா, இந்த பேருந்துகள் எண்ணிக்கை லிமிட்டெட் பேருந்துகள் எண்ணிக்கையாக தான் நிச்சயமாக இருக்கும். எல்லா பேருந்துகளையுமே அப்படி இலவசமாக விட்டுற முடியாது. லிமிட்டெட் பேருந்து எண்ணிக்கையில தமிழ்நாடு முழுக்க யார் வேணாலும், எங்க வேணாலும் இலவசமா பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டத்தையும் விஜய் அவர்கள் கொண்டு வர இருக்காரு. அதேபோல நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அரசு வேலை எல்லாருக்குமே தரப்படும் அப்படின்னு. இது மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக விஜய் அவர்கள் தர இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி, எல்லாருக்குமே அரசு வேலை குடும்பத்தில இருந்து ஒவ்வொருத்தருக்கும் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாக்குறுதியையும் விஜய் அவர்கள் தரப்போறாரு. அதாவது புதுசா நியமனம் ஆகக்கூடிய அரசு வேலை அந்த புது ஸ்லாட்டுக்கு புதுசா ஆளுங்கள போட விண்ணப்ப படிவங்கள் வரிசையா பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த வரிசை அடிப்படையில ஒவ்வொருத்தரா அரசு வேலை தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே அவங்க படிச்சிருக்க அந்த கல்வி தகுதி அடிப்படையில அரசு வேலை தரப்படும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியையும் விஜய் அவர்கள் தரப்போறாரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. இது இல்லாம ஸ்டாலின் அவர்கள் காலேஜ் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே 1,50,000 லேப்டாப் குடுத்தாரு. இன்னும் மொத்தம் 10,00,000 லேப்டாப் தரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லாம விஜய் அவர்கள் 11, 12வது படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் அவங்க எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு வசதியாக லேப்டாப் இலவசமாக தரப்படும் அப்படின்னு விஜய் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில இருக்கு. அதேபோல குடும்பத்துக்கு ஒரு செல்போன் அப்படின்னு ஸ்மார்ட் போன் குடும்பத்துக்கு 1 அப்படிங்கிற மாதிரி ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன் 1 இலவசமாக குடும்பத்துக்கு 1 தரப்படும் அப்படிங்கிறதும் விஜய் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில இருக்கு. அதேபோல 25,000 மானியம் கொடுத்தா போதும், மகளிர் அவங்க எல்லாருக்குமே ஸ்கூட்டர் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியும் அதிமுக கொடுத்திருக்காங்க. அதை பிரேக் பண்ற மாதிரி இலவச ஸ்கூட்டர் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுக்க போறாரு. இப்படி அதிமுக, திமுக இவங்க 2 பேரையுமே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு விஜய் அவருடைய அந்த தேர்தல் வாக்குறுதி தற்போது இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்க இந்த அம்சங்கள் எல்லாமே சேர்த்து இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் குறிப்பிட முடியல. அந்த மாதிரியான திமுக, அதிமுக அவங்க எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடையிற மாதிரி, அதேபோல மக்கள் அவங்க எல்லாரையுமே கவர்ற மாதிரி, மக்கள் எல்லாருமே பார்த்தவுடன் விஜய் அவருக்கு நிச்சயமாக ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே விஜய் அவருடைய அந்த வாக்குறுதிய பார்த்து ஈர்க்கிற மாதிரியான பல தேர்தல் திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகள விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக இப்ப தமிழக வெற்றிக் கழகம் தரப்பு அவங்க தயார் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே பார்க்குறப்ப, நிச்சயமாக இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு அதிமுக, திமுக இவங்க எல்லாருமே நிச்சயமாக விஜய் அவர விமர்சனம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் ஒருவேளை ஒரு சில திட்டங்கள பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே கூட தோணலாம். எப்படி இது எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியும் அப்படின்னு. அப்படிப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள தான் விஜய் அவர்கள் இந்த 2026 எலக்ஷனுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் தர இருக்காரு. ஏன்னா அதிமுக, திமுக 2 பெரிய கட்சிகள வீழ்த்தணும் அப்படின்னா, நிச்சயமாக விஜய் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய பிரபலம் மட்டும் பத்தாது. மகளிர் அதேபோல ஆண்கள், குடும்பஸ்தர்கள் அவங்க எல்லாரையுமே ஈர்க்கிற மாதிரியான திட்டம் கண்டிப்பாக விஜய் அவருக்கு தேவைப்படுது. அதுக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி விஜய் அவர்கள் அதிமுக, திமுகவ வீழ்த்த அவங்க போடக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிய விட 1 மடங்கு பெருசாக தான் விஜய் அவருடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த தேர்தல் வாக்குறுதிகள், விஜய் அவருடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகள பத்தி உங்க கருத்து என்ன? அதேபோல இந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல இன்னும் வேற புதுசு புதுசா என்னென்ன இடம் பெற்றா விஜய் இந்த தேர்தல் வாக்குறுதிய குடுத்தா விஜய் அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க.